to everyone here. இது உங்கள் ஸ்ரீரஞ்சனி. ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இதோடைய ஃபர்ஸ்ட் பார்ட் யூக்ளிட் டிவிஷன் லெம்மா அப்படின்றத வந்துட்டு ரமணி பிரியா போன வீடியோவில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட கண்டினியூவேஷன் தான் நான் இன்றைக்கி பார்க்க போகிறேன். ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாப்பிக்கு முன்னாடி லெட் அஸ் see the fact for the day. ஸோ ஃபேக்ட் ஃபார் த டே அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் வீக் யூக்ளிட் டிவிஷன் லெம்மா பார்த்ததுனால ஸோ நம்ம வந்து கான்செப்ட் ஃபார்முலா அதிலெல்லாம் வந்துட்டு நம்ம நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். நம்ம அந்த ஆனால் மேத்தமெட்டிஷியன்ஸ் பற்றி கேட்கும்போது சில நேரம் நம்மளுக்கு பிளாங்காக இருக்கும், ஒன்றும் தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால் யூக்ளிட் அப்படின்றவரை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ யூக்ளிட் அப்படின்றவரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா he is the father of geometry. ஸோ ஃபாதர் ஆஃப் ஜியாமெட்ரின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் யூக்ளிட் அப்படின்றத சொல்லலாம். அண்ட் he is a Greek mathematician. ஸோ இதுதான் இன்னைக்கான fact for the day. Now let's move on to the class. ஸோ இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ரெண்டு டாபிக்ஸ் என்னென்னா ஃபண்டமெண்டல் தியரம் ஆன் arithmetic அண்ட் congruent modulo arithmetic. இது ரெண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த கிளாஸ். ஸோ இப்போ ஃபண்டமெண்டல் தியரம் ஆன் arithmetic அப்படிங்கிறது என்னென்னா every natural number except one can be factorized as a product of primes, and this factorization is unique except for which the prime factors are written. So இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆன் arithmetic உடைய ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போது எந்த நேச்சுரல் நம்பரையுமே நம்ம வந்து ஒன்றை தவிர ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸாக வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலான்றது தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளான மீனிங் வந்து இதுதான். ஸோ இப்போது வந்து இதுலேயே வந்து ரெண்டு கேஸ் இருக்குது. ஒன்று வந்து என்னன்னு பார்த்தோன்னா let p be any number which is prime. ஸோ ப்ரைம் நம்பர்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஏபியை வந்து p டிவைட் பண்ணுது அப்படின்னு சொன்னோன்னா அது ப்ரைம் நம்பராக இருந்துச்சுன்னா p divides either a or p divides b அப்படின்றது தான் சொல்கிறோம். அதாவது p வந்து a and b ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றுத்தை கண்டிப்பாக வந்துட்டு டிவைட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இது வந்து எப்போனா p ப்ரைமாக இருக்கும்போது. இதுவே when p is composite அப்படின்னா it is not necessary that p should either divide a or b. So for example நான் கொடுத்திருக்கிற first problem என்னன்னா if 13824 is equal to 2 power a into 3 power b, find a and b கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஸோ இந்த நம்பரை வந்து ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்கு பவர்ஸ் ஏ அண்ட் பி கொடுத்துருக்காங்க. ஸோ வி நீட் டு ஃபைண்ட் ஏபி, அதுக்கு ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். ஸோ வி நோ 13824 ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். 2 it goes 6 9 1 2 again 2ல போகும். 3 2 4s are 8, 2 5s are 10, 2 6 are 12, 2 1s are 2, 2 7s are 14, 2 2s are 4, 2 8s are 16. ஸோ அது ஈவனாக வரும்போது 2ஆல் டிவைட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ தென் 2 8s are 16, 2 6 are 12, 2 4s are 8, 2 times 2 4s are 8, 3 2 2 1 6 2 1 0 8 2 5 4 2 2s are 7. ஸோ இப்போ 27 வந்து it does not go in 2. ஸோ இப்போ 3ஆல் இது பண்ணுறேன். 3 9s are 27. I know it's again 3 times and here we get it as 3. So it ends up in 3. இங்கே 3 இருக்கு. So 1 2 3 4 5 6 7 8 and 9 times. So we get 2 power 9 into 3 power 3. So this has been expressed in the product of primes, and hence when we compare it with the given 2 power a into 3 power b, we get the value of a to be 9 and b to be 3. So this is how when a problem is given you have to factorize and then find the answer. So there are similar problems in the textbook and you could solve it and post it. If you have any doubts regarding this, you can also post it in the comment box.
Now moving to the next topic, modular arithmetic. So modular arithmetic So what is very special about the term modulo or modulus? So that is what we are going to see. And before that, this is congruent modulo arithmetic. So here congruent modulo arithmetic, we generally use the equal symbol for equation, but here it is something different and we use this symbol equivalent. So we'll see how it is represented. So congruent modulo arithmetic is represented as A equivalent to B mod n, and here n is the modulus. So A equivalent to B mod n, where n is the modulus, and moreover it can also be read as A minus B is divisible by n. So this means A minus B is divisible by n, that is its multiple is divisible by n. That's it. So we'll be actually this has its application generally in clocks. So 3 hours later, 2 hours before. So we'll see some problems based on those applications. You will get a better understanding. Okay. So they have given, this is also used to find the remainder. So they have asked us to find the remainder. $70,004 and 778 divided by 7. So we need to find the remainder for this. So first let us consider this 70,004. We know 70,000 is divisible by 7, right? So 70,000 equivalent to 0 mod 7. Since it is divisible and this gives no remainder, that is 0. Now adding 4 on both sides, since we need 70,004. 70,000 plus 4 equivalent to 0 plus 4 mod 7 implies 70,004 equivalent to 4 mod 7. So this says 4 is the remainder when 70,004 is divided by 7. Therefore 4 is the remainder. Similarly, when 778, we know 777 is divisible by 7. So 777 equivalent to 0 mod 7. To get 778, I add 1 on both sides. 777 plus 1 is equal to 0 plus 1 mod 7, which implies 778 is equivalent to 1 mod 7. So this is how it comes, and it leaves the remainder 1. So here the 4 is the remainder, and in the second case 1 is the remainder. This is how we solve the problem very easily to find the remainder for higher or greater numbers. So we move on to the next problem. Okay, இப்போ நமக்கு அடுத்து கொடுத்திருக்கிற क्वेश्चन என்னன்னா, what is 15 hours before 11 pm அப்படினு கொடுத்திருக்காங்க. So 15 hours before 11 pm. இப்போ 15 hours அப்படினு கேட்டிருக்கிறதுனால 12 hour clock அப்படிங்கறதை யூஸ் பண்ணிக்கலாம். So அந்த மாடியூலோ 12 வச்சு நம்ம சால்வ் பண்ண போறோம், ரைட்? ஸோ அந்த மாதிரி சால்வ் பண்ணும்போது 15 hours பிஃபோர் 11 pm நம்ம வந்து இப்போ டக்குன்னு திருப்பி முதல் நாள் 11 pm அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்க இட் வில் டேக் டைம் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா
15 equivalent to x mod 12 அப்படின்னு எழுதுறோம். ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது வந்து 11 PM தான். let us keep that. ஸோ x mod 12 எவ்வளோ ஹார்ஸ் வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சாதான் we could subtract it from 11. ஸோ இந்த x ரிமைண்டர் வந்து நம்ம அதுலேருந்து சப்ராக்ட் பண்ணுறதே கிடைக்கும். ஸோ we get when 15 is divided by 12 we get this thing to be 3, right? So 15 equivalent to 3 mod 12. ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 3 கிடைக்கும், right? So 3 x is equal to 3. Since இப்போ வந்து 15 hours before 11 PM அப்படின்னு கேட்டுருக்காங்க. இதுவே after அப்படின்னு கேட்டிருந்தா we have to add. afterனா plus beforeனா we have to subtract, minus. So we get 11 minus 3 which is equal to 8. So 8 PM. 8 PM வராது ஏன்னா 15 hours அப்படிங்கிறதுனால it's not 24 hours, it's AM. இந்த மிஸ்டேக் தான் நம்ம பண்ணிடக்கூடாது. 8 AM எழுதணும் பிகாஸ் ஒரே நாள்ல இருக்கும்போது 11 PM நைட் ஆகுதுன்னா 15 hours தானே முடிஞ்சிருக்கு. ஸோ இதே வந்துட்டு 8 PM எப்போ வரும்னா இஃப் இட் இஸ் 24 hours அப்படிங்கும்போது தான் நம்மளுக்கு வந்து we get 8 PM. பட் இங்கே 15 hours தான் முன்னாடிங்கிறதுனால we get only 8 AM here. So the time 15 hours before 11 PM was 8 AM. ஸோ இப்படி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் இன்னும் ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் இதில் இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இதோட மெயின் அப்ளிகேஷன் சொன்ன மாதிரி கிளாக்ஸில் தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம் ரியல் லைஃப்பில். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எஜுகேஷன் ஃபார் லைஃப். தேங்க்யூ.